செத்து போன ஒரு ஆளு முதல்ல சுட்டுன்னு செத்துறாரு, அடுத்த 5 நாள்ல நான் 5 பேரை சாவடிக்க போறேன்றான். இதுவே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சு ஒரு சமுதாய சிந்தனையில முடிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரையும் ஓட விட்டாங்க. நகைலாம் வச்சிருக்கவங்க போகாதீங்க, கண்டிப்பா நகத்தை கடிச்சு கீழே துப்பிடுவீங்க. அவ்வளவு அழகா இருந்தது படம். படத்துல ஒரு அந்த அந்த கொலைகள் நடக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். லாஜிக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டு இருப்போம், மூளையை போட்டு யோசிக்காம படமா பாக்குறப்போ அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். எப்படி நடக்குது இது அப்படின்னு யோசிக்க வைக்கும். விஷ்ணு விஷால், சதா ஸ்ரீநாத் இவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. செல்வராவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இன்னும் நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுதான். அவருக்கான ரோல் கொஞ்சம் மினிமைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. பட் ஆனால் நான் ராட்சசன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுனால எனக்கு வந்து பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். விஷ்ணு விஷாலை பொறுத்தவரை செம்மையா பண்ணியிருக்காப்ல. அதை விட அமீர்கான் சார் வந்து பண்ண வேண்டிய அந்த வில்லன் ரோலை வந்து செல்வராகவன் சார் பண்ணியிருக்காப்ல. விஷ்ணு விஷால் ஒரு மேடையிலே சொல்கிறாப்புல, அமீர்கான் சார் கேட்டு கூட நான் கொடுக்கல, காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் வந்து செல்வ சாருக்கு கொடுத்தேன் அப்படின்றது. அதுக்கு வந்து ஒர்த்து பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் செல்வராகவன் சார் மிரட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மர்டர்ன்னு சொல்லிட்டு காமிச்சிடறாங்க ஒரு 15 நிமிஷத்தில். அதனாலேயே நம்ம அதில் சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு. செல்வராகவன் செலக்ட் பண்ணுற ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறாங்க. மைல்டு ஸ்பாயிலர் கூட இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸில் பெருசாக சாதிச்சாங்க, ஏன் அவங்கள கொள்றாங்கிறத டீட்டெயில் சொல்லாதனால அவங்க சாகும்போது சாதாரண ஒரு மனுஷன் சாகிற மாதிரி தான் இருக்குது.